மார்ச் 5 முக்கியமான நியூஸ் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா யூனிட் 6ல் எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஐயா வைகுண்டர் அவரோட 193வது அவதார தின விழா ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம். இது ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐயா வைகுண்டரோட அவதார தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல, நாகர்கோயிலேருந்து சாமித்தோப்பு வரைக்கும் அவங்க நடந்து வந்திருக்காங்க. ஒரு பாத யாத்திரை மாதிரி வந்திருக்காங்க. அது வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. ஐயா வைகுண்டரை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. அதில் வந்து முக்கியமான தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் வந்து இப்போ பேசியிருக்காரு. எளியாரை கண்டு இறங்கியிரு என் மகனே, வலியோரை கண்டு மகிழாதே என் மகனே அப்படின்னு அவர் சொன்ன அந்த கோட்ஸை வந்து சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. இது வந்து வைகுண்ட சுவாமிகள் சொன்னதுன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முக்கியமான விஷயமா இது இருக்குது இந்த நியூஸில். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம சமச்சீரில் எங்கே இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். 10th புக்கில் இருக்குது நம்ம சமச்சீரில். வைகுண்ட சுவாமிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து ஐயா வைகுண்டர்னு அந்த நியூஸில் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். 1809லேருந்து 1851 வந்து அவரோட டைம் பீரியடாக இருக்குது. அவர் வந்து தொடக்க கால சமூகத்தில் ஒரு போராளியான ஒருவராக இருந்திருக்காரு. கன்னியாகுமரி அருகே உள்ள சாமித்தோப்புன்னு அழைக்கப்படுற சாஸ்தா கோயில் அப்படின்ற இடத்துல கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவரோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். அந்த முடிசூடும் பெருமாள்ன்றது ஒரு காடோட நேம்னால அப்போ இருந்த அந்த உயர்ஜாதி இந்துக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா வந்து அவரோட பேரை முத்துக்குட்டி அப்படின்னு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குட்டிக்கு முறையாக வந்து ஒரு பள்ளி ஆரம்ப கல்வி வந்து அதிகமாக கிடைக்காம இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அவர் நிறைய சமய நூல்கள்லாம் படித்து அதில் வந்து ரிலீஜியன்ஸ் டெக்ஸ்ட்லாம் அதிகமாக படித்து அவர் அதை வந்து புலமையாக இருந்திருக்காரு. அப்போ இருந்த திருவாங்கூர் அரசு அதுக்குள்ளே வந்து நிறைய வந்து உயர்ஜாதியினர் வந்து ஒரு ஒடுக்குமுறை நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்பயும் வந்து அவர் எல்லாரும் சமம் அப்படின்ற விஷயத்த போதிச்சிருந்திருக்காரு. மெயினாக வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு. வைகுண்ட சாமிகள் வந்து ஆங்கில ஆட்சியையும் திருவாங்கூர் அரசின் ஆட்சியும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார். இது வந்து ரெண்டுமே வந்து ஆங்கில ஆட்சியிலும் திருவாங்கூர் அரசோட அந்த ஆட்சியையும் பற்றி பேசியிருக்காரு. ஸோ வந்து இது முக்கியமானது. தி ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் ரூல் ஆஃப் ராஜா ஆஃப் திருவாங்கூர், அவங்கள பற்றி ஒயிட் டெவில் பிளாக் டெவில்னு பேசியிருக்காரு. இது எக்ஸாமில் கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அந்த கடலில் முங்கி எந்திரிக்கும் போது அவர் தெய்வ அனுபவம் வந்து அவர் கிடைக்கிது. அது மூலமாக அவரோட பேரை வந்து வைகுண்டர் அப்படின்ற பேராக மாற்றிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் சடங்கு சம்பிரதாயத்தில் மக்கள் வந்து கைவிடணும்னு கேட்டுக்கிறாரு. நடைமுறையில் இருக்க சமய நெறிகளுக்கு எதிரான அவருடைய போதனைகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கிடையே வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1833ஆம் ஆண்டு சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காக சமூக ஒருங்கிணைப்பாக சாமித்தோப்பில் தனது தியானத்தை துவங்கினார். ஒரு துறவி மாதிரி அவர் வாழ்ந்திருக்காரு. தெற்கு திருவாங்கூரில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் அணியலாம், இதெல்லாம் அணியக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இருந்திருக்காங்க. சமூகத்தில் சில குறிப்பிட்ட பிரிவுகளை சேர்ந்தவங்க வந்து தலைப்பாகை அணியக்கூடாதுன்ற ஒரு வரைமுறை இருந்திருக்கு. அதை எதிர்க்கிற வகையில் அந்த மக்கள் எல்லாம் தலைப்பாகை அணிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. மக்களுக்கு சுதந்திர உணர்வை வந்து அவர் அதிகமாக வந்து ஊட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுயமரியாதை சார்ந்த விஷயங்களையும் அவர் ஊக்குவிச்சிருக்காரு. மக்களோட மனங்களில் நிறைய வந்து மாற்றங்கள் அதனால் ஏற்பட்டிருக்கு. 19ஆம் நூற்றாண்டில் அரங்கேற்றிய ஏனைய சீர்திருத்தங்களில் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கார். உருவ வழிபாடு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் அவர் எதிர்த்துருக்காரு. அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தெய்வங்கள் தனியாக இல்லை. அதனால் வந்து அவங்க தனியாக வந்து ஒரு சின்ன ஒரு செங்கல்லையோ இல்லை வந்து ஒரு சுண்ணாம்புக்கல்லையோ எடுத்து அதை வெள்ளையடித்து அவங்க தனியாக வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு அநாகரிகமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை எதிர்த்தார். விலங்குகளை வணங்குறத கூட அவர் நிராகரித்தார். அதே மாதிரி இந்த பலியிடுற சடங்கும் அவர் எதிர்த்தார். சேவல், கோழி, ஆடுகள் இது மாதிரிலாம் விஷயங்களை பலியிடக்கூடாதுன்னு சொன்னார். எல்லா ஜாதி மக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக சமத்துவ சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவினார். மக்களை ஒருங்கிணைக்கிறதா ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அதுக்காக சமபந்தி விருந்துகளை வந்து நடத்தியிருக்காரு. இவர் செய்கிறதெல்லாம் பார்த்து திருவாங்கூர் அரசு வந்து அவர் ஜெயிலில் அடைச்சாலும் அவர் கொள்கையிலேருந்து அவர் வந்து வெட்டித்தரவே இல்லை. அவர் கொள்கையிலேருந்து அவர் மாறவே இல்லை. அவரை பின்பற்றவங்க எல்லாரும் அவரை வந்து மரியாதையுடன் ஐயா அப்படின்னு கூப்பிட்றது வழக்கமாக இருந்துச்சு. தந்தைன்ற மீனிங் அது. அதே மாதிரி அவரோட வழியை ஃபாலோ பண்ணுறவங்க ஐயா வழி அப்படின்றத விஷயத்த சொல்லுவாங்க. அவருடைய அறிவுரைகள், நீதிக்கு புறம்பான சமூக பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகள் இதை பற்றியெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு நூலை அவர் வெளியிட்டார். அந்த நூலுக்கு பேர் தான் வந்து அகில திரட்டு அப்படின்றது அந்த நூலோட பெயர். ஒரு சம்மரி மாதிரி பார்த்துடலாம். வைகுண்ட சுவாமிகள் பற்றி எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமித்தோப்பு சாத்தான் கோவில் வில்லையில் பிறந்திருக்காரு, நியர் கன்னியாகுமரி. ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். சில ப்ராப்ளம்னால அவர் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு பேரை மாற்றிருப்பார். அப்பரிக்க சிந்துனால ப்ரீச் பண்ணுறாரு. என்னென்னா ஈக்குவாலிட்டியை ப்ரீச் பண்ணுறாரு. 1833 வந்து மெடிடேஷன் பண்ணுவார். சாமித்தோப்பு கிட்ட மெடிடேஷன், அது மூலமாக வந்து அவர் வந்து ஒரு துறவி மாதிரி வாழ்வார்.
திருவாங்கூரில் அந்த அவங்களுக்கான ரைட்ஸ் டிப்ரெஸ் கிளாஸ்க்கு எதிரான ரைட்ஸ்க்காக போராடுவார். டர்பன் வியர் பண்ணுறதுக்காக போராட்டம் நடக்கும். அது மூலமாக மக்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி சொல்லி தருவார். நெக்ஸ்ட் வந்து அவர் ஒரு சமத்துவ சமாஜன் அப்படின்ற இயக்கத்தை தொடங்குவார். மக்களை இணைக்கிறதுக்காக இன்டர்காஸ்ட் டைனிங் நடத்துவார். மகாராஜா ஆஃப் திருவாங்கூர் வந்து அவரை இம்பர்சன் பண்ணாலும் ஜெயிலில் அடைச்சாலுமே அவர் வந்து அவரோட கொள்கையிலேருந்து மாற மாட்டார். அவரை எல்லாரும் ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவரோட வழியை ஃபாலோ பண்ணுறவங்க ஐயா வழின்னு அதை சொல்லுவாங்க. அவரோட போதனைகள் மூலமாக ஒரு அன்ஜஸ்ட் சோஷியல் கஸ்டம்ஸ் அப்புறம் சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப்ஸ்லேருந்து வெளியே வருவாங்க நிறையா பேர். அவரோட டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகில திரட்டு அப்படின்ற நூல் மூலமாக அவரோட கருத்தையும் இந்த மூடநம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி நிறையா விஷயத்த அந்த நூலில் பேசியிருப்பார். ஸோ இதுதான் வந்து 5ஆம் தேதியோட முக்கியமான நியூஸ் ரிலேட்டட் டு சமச்சீர். தேங்க்யூ.